கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சகரியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சகரியா 9:16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு அருமையான தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவை குறித்து அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே பதிந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல இன்றைக்கு இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்திலே நாம் பார்க்க விரும்புகிற முக்கியமான வார்த்தை என்ன? பதிந்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். பதிந்திருப்பார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பட்டும் படாமலும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது ஸ்தோத்திரம். தொட்டும் தொடாமலும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? பதிந்திருக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். இந்த பதிந்திருத்தல் என்றால் என்ன? பதிந்திருத்தல் என்பது எதை குறிக்கிறது? அது அந்த சகரியா 9:16 சொல்லுகிறது. கொடிகளில் பதிந்திருக்கிற கிரீடத்தை போல் இருப்பார். கொடிகளில் பதிந்திருக்கிற கிரீடத்தை போல். ஒரு கொடி என்று சொன்னால் ஒரு துணியை எடுத்து அது தொங்க வைத்து விட்டாலோ அல்லது கட்டி விட்டாலோ அது கொடி ஆகாது. அந்த கொடியிலே 1, 2, 3 நிறங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த கொடிக்கு ஒரு வடிவம் இருக்க வேண்டும். ஒன்று சதுரமாய் இருக்க வேண்டும், அல்லது நீளமாய் இருக்க வேண்டும், அல்லது வட்ட வடிவிலே இருக்க வேண்டும், அல்லது செவ்வகத்தில் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வடிவத்திலே அந்த கொடி இருக்க வேண்டும். ஒன்று நிறங்கள் இருக்க வேண்டும், இரண்டாவது வடிவத்தில் இருக்க வேண்டும், மூன்றாவதாக அந்த கொடியிலே ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். புலி சின்னம் இருக்க வேண்டும், கரடி சின்னம் இருக்க வேண்டும், சிங்க சின்னம் இருக்க வேண்டும், அல்லது சோத்திரக்கு கிரீடம் இருக்க வேண்டும், அல்லது அம்பு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அடையாளம். இந்த சோத்திர நிறங்கள், வடிவங்கள், அடையாளங்கள், இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர்தான் கொடி என்று அர்த்தம். கொடியிலே வேதத்திலே 3 விதமான கொடிகள் இருக்கு. இங்கு என்னாகமத்தின் புஸ்தகம் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தோத்திரம் யாக்கோபின் வம்சமாகிய கோத்திரத்தாருடைய கொடிகளை பார்க்கலாம். அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது செபுலோன் ஒரு கொடி, நப்தலி ஒரு கொடி, பென்யமீன் ஒரு கொடி, யோசேப்பு ஒரு கொடி என்று சொல்லி ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒரு கொடியை பிடித்து கொண்டு போவார். இது முதலாவது கொடி. இரண்டாவது கொடி, நான் சொன்ன 3 விதமான கொடிகளை வேதத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது கொடி என்ன என்று சொன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறபடி யோசேப்பு கண்ணீர் தரும் திராட்சை கொடி. அப்போ ஒண்ணு திராட்சை கொடி, இல்லட்டி கொம்மட்டி காய் கொடி, அல்லது சொத்திர செடி என்கிறதான கொடி, அல்லது சுவரின் மேல் படருகிற கொடி. இந்த தாவரவியல் கொடிகளுக்கு பெயரும் கொடிகள் தான். ஒன்று தலைவர்கள் யுத்தத்துக்கு கொண்டு போவது ஒரு கொடி, இரண்டாவது தாவர வடிவிலான ஒரு கொடி,
மூன்றாவது ஒரு கொடி இருக்கிறது. அது தாயின் வயிற்றிலே பிள்ளைக்கும் தாய்க்கும் இருக்கிற கொடி. ஏசாயா போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலே தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலே சொல்லப்பட்ட உறவு முறை என்கிற கொடி. இப்படி கொடியிலே 3 வகை உண்டு. அதிலே இங்கு நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், பதிந்திருப்பார்கள். இந்த பதிந்திருப்பார்கள் என்பது என்ன? அந்த சகரியா 9:16 சொல்லுகிறது, அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இந்த பதிந்திருப்பார்கள் என்பதை குறித்த முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 17:1. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்கு பதிந்திருக்கிறது என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது? யூதாவுடைய பாவம் பதிந்திருக்கிறது. யூதாவுடைய பாவம். ஐயா, பாவம் என்றால் சரி, ஆனா இங்கு குறிப்பிட்ட பேர் சொல்லி அந்த பாவத்துக்கு ஒரு பேர் சொல்லப்படுது. அது என்ன பாவம்? யாருடைய பாவம்? யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் என்றால் என்ன? ஆதியாகமத்திலே தாமார் என்கிறதான ஸ்திரீயினிடத்துல இந்த யூதா என்கிறதான மனுஷன் போய், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, தன்னுடைய மருமகள் என்றும் பாராமல், ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவரிடத்தில் பிரவேசிக்கிறார். மருமகள் என்று தெரியாமல் அங்கு பிரவேசித்ததுனால அந்த தாமார் கர்ப்பவதியாகி, ஓ கர்த்தர் நல்லவே, அவள் ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்பி இது யாருடையது என்று கேட்க, அப்பொழுதுதான் யூதாவின் தவறு வெளியே தெரிய வருகிறது. இப்படி யூதாவின் பாவம் பதிந்திருக்கிறது. பதிந்திருக்கிறது என்பது யூதாவின் பாவம். யூதா என்றால் யார்? யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஒன்று. யூதா என்றால் இரண்டாவதாக யுத்தத்தில் முன் சொல்லுகிறவன் என்று அர்த்தம். மூன்றாவதாக யூதா என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பின் முன் அடையாளம் என்று அர்த்தம். யூதா என்று சொன்னால் முதலாவது துதி என்று அர்த்தம். யூதா என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவன், அவன் தேவனுடைய நாமத்துக்கு அடையாளமாய் இருந்தவன் என்றார். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் உள்ள என்ன வருதுன்னாக்கா, யூதாவின் பாவம் அங்கே பதிந்திருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது முதல் பேர் ஆபிரகாம் வருது, 2வது பேர் தாவீது வருது, 3வது இயேசு கிறிஸ்து வருகிறது, 4வது ஈசாக்கு வருகிறது, 5வது யாக்கோபு வருகிறது, 6வதாகத்தான் யூதாவின் பெயர் வருகிறது. ஏன்? இந்த யூதா என்ற துதி அல்லவா? நல்லா கவனிக்கணும். ஓ இன்றைக்கு நிறைய பேருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே என்ன பதிந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தபடி, ஓ சோத்திரம், யூதாவின் பாவம் அங்கே பதிந்திருக்கிறது. இந்த நிலைமை முழுவதுமாய் நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பதிந்திருக்கிற அனுபவம், ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அது எப்படி பதிந்திருக்கிறது? எரேமியா 17:1 சொல்லுது, இரும்பு எழுத்து ஆணியினாலும் அதோட நுனியினாலும் எழுதப்பட்டு பதிந்திருக்கிறது.
அது இருதயத்தின் பலகையிலே பதிந்திருக்கிறது. யூதா செய்தது அறியாமையின் பாவம்தான். முகம் தெரியாமல் செய்த பாவம்தான். ஆனால் இப்ப பாருங்க, ஏறத்தாழ 6000 7000 ஆண்டுகள் இன்னும் அது நினைவில் வைக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டுள்ளது. அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் தெளிவாய் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவருடைய தேசத்திலே ஏற்றப்பட்ட கொடிகளில் கிரீடமாய் இருக்க வேண்டியவர்கள் யூதாவின் பாவத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த யூதாவின் பாவத்தை தேவன் மன்னித்து யுத்தத்தில் யூதா முன் செல்வானாக என்று சொல்லி அந்த பின்னாக தள்ளப்பட்ட யூதாவை முன்னாக கொண்டு வந்தாரே, அந்த தேவனுடைய இரக்கம் என் அன்பு சகோதரி உங்களுக்கு உண்டாகும். என் அன்பு சகோதரா உங்களுக்கு உண்டாகும். அறியப்பட்ட பாவத்தினால் அல்ல, அறியாமையின் செய்த தவறுதலினாலே தேவனதை மன்னித்து மீண்டும் உங்களை யுத்தத்திலே முன் சொல்லுகிறேன். அந்த யூதாவின் கொடியை சுமந்து சொல்லுகிறேன், அதை ஜெயிக்கிறேன். அந்த அனுபவத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த கொடியில் பதிந்திருக்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? யூதாவின் பாவம். ஆனால் அது தேவனுடைய இரக்கத்தினால் மன்னிக்கப்பட்டு மீண்டும் நற்சாட்சியுள்ள ஜீவியமாய் வம்சம் மாற்றப்பட்டு ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் யூதா என்றும் யூதாஸ் என்றும் யூதயா என்றும் யூதயா தேசம் என்றும் பல விதத்திலே அந்த யூதாவின் நாமம் மகிமையாய் விளங்குகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆதியாகமத்திலே யூதாவின் மூலமாய் பாவம் உள்ளே பிரவேசித்தாலும் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவா ஸ்நானகன் நாட்களிலே யூதயா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது. பாவம் செய்யப்பட்ட தேசம் பாவத்தோடு அழியவில்லை. பாவத்திலே சிக்குண்ட யூதாவுடைய வம்சம் அந்த பாவத்திலேயே நிர்மூலமாகவில்லை. அந்த பாவத்தை பரிகரிக்கிறதற்காகவே ஒரு யோவா ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். அவனுடைய செய்தி யூதா ஜனங்களுக்குள்ளும் யூதயா தேசத்துக்குள்ளும் புறப்பட்டது. மார்க் 1:5 சொல்லுகிறது, யூதயா தேசத்தார் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவனால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் வேதத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்றேன், உங்க வீட்டுல உங்க மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ உறவுக்காரரோ சொந்தக்காரர்களோ எந்த பாவத்தில் அடைப்பட்டு அல்லது அகப்பட்டு மீள முடியாது இருந்திருக்கலாம், இப்போதும் மீள முடியாமல் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த சத்தியத்தை விசுவாசத்தோடு கேட்கிறது நிமித்தம் உங்க ஜெபத்தை கேட்கிற ஆண்டவே, உங்களுடைய நம்பிக்கை விசுவாச ஜெபத்தின் நிமித்தம் அவர்களை கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். மார்க் 1:5 யூதயா தேசமே மனம் திரும்பினதை போல என் தேவன் அவர்களுக்குள் மனம் திரும்புதலை கொடுக்க போகிறார். அவர்களை தேவன் ரட்சிக்க போகிறார். அவர்களை தேவன் மீட்டெடுக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. இதுதான் பதிந்திருக்கிற அனுபவம். பாவத்தினால் பதிந்திருந்தது, ஆனா இப்ப மறுபக்கம் பார்த்தால் ரட்சிப்பினால் பதிந்து யூதயாவாகிய நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி கம்பீர சத்தம் இடுகிறது, ஆனந்த சத்தம் இடுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்க குடும்பத்திலே இந்த மாதத்திலே அந்த ரட்சிப்பு உண்டாகும். அதைத்தான் சகரியா 9:16 அதே வசனம் சொல்லுகிறது, சுத்திரம் அவர்களை ரட்சிப்பார், தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார் என்று அதே வாக்குத்தத்தம் சொல்லுகிறது.
அப்படியானால் இது ஒரு ரட்சிப்பின் மாதமாய் இருக்கும். அதுதான் பதிந்திருப்பதற்கு முதல் அடையாளம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இரண்டாவதாக, இந்த பதிந்திருப்பார்கள் என்பது எதை குறிக்கிறது? பதிந்திருப்பார்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 3:7 வாசிக்கிறேன். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். ஆமென். இங்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இரண்டாவதாக எது பதிந்திருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மோசேயினுடையினால் எழுதப்பட்ட அந்த பிரமாணம் அது கற்களில் பதிந்திருந்தது, கற்களில் பதிந்திருந்தது. இப்போ பதிந்திருக்கிற அனுபவம் முதலாவது பாவத்தினால் பதிந்திருந்தது, அதிலிருந்து கர்த்தர் ரட்சித்து விட்டார். இங்கு இரண்டாவதாக கற்களில் பதிந்திருக்கிறது. இந்த கற்களில் பதிந்திருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. ஆம், இன்றைக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைய குடும்பங்களிலே மரண ஓலம் வீசிக்கொண்டிருக்கு, மரண சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, மரணத்தின் வாடை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் யார் தெரியுமா? செத்து போகணும், சாக வேண்டும், வாழ்க்கை வேண்டாம், இந்த நாட்கள் போதும், இனி இருக்க விரும்பல, இப்பெல்லாம் சொல்றவங்க யார் தெரியுமா? பாவிகள் கிடையாது, பரதேசிகள் கிடையாது, அக்கிரமக்காரர்கள் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் கர்த்தருடைய ஊழியர்கள் என்றும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன் என்றும் சொல்லுகிறவர்கள் தான் இன்னைக்கு வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்லுகிறார். நிறைய பேருடைய உள்ளத்திலே என்ன பதிந்திருக்கிறது? மரணம்தான் பதிந்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு உண்மையை நானும் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா அது உங்களை தேவனுக்குள் நேராய் நிலைநிறுத்துவதற்கு பிரயோஜனமா இருக்கும். என் வீட்டிலே நான் பார்த்த மரணத்தை போல நீங்க யாருமே அப்படிப்பட்ட மரணத்தை பார்த்திருக்க முடியாது. என் தகப்பனாருடைய ஜீவியம் சொத்திரம் செய்வினை வைக்கப்பட்டு அவர் சொத்திர துள்ள துடிக்க அவர் கை கால் விளங்காமல் படுத்திருந்து மரித்து போனார். என் தாயார் பல வருடங்கள், மாதங்கள் அல்ல, எத்தனையோ ஆண்டுகள் மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில படுத்திருந்து முதுகெல்லாம் காய்த்து போய் புழுக்கள் வைத்து தீல் பிடித்து துர்நாற்றம் வீசி அவர்கள் விஷ ஊசி போட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மேனி அழுகி போனது. அதன் பின்பு ஜெபித்து விடுதலையானார்கள். ஆனால் அவர்களும் மரித்து போனார்கள். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி சொத்துரோ ரொம்ப துடுக்கானவள். அவள் கர்த்தர் நல்லவன். வேன்ல அடிபட்டு சொத்துரும் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது வேன்ல அடிபட்டு ரத்தம் சிந்தி அவள் மரித்து போனாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பலரும் பல விதத்துல அடுத்து நிறைய மரணங்கள். அதை தவிர என்னுடைய 84 வயது நிரம்பிய என்னுடைய பாட்டி, நான் ரொம்ப சின்னவன். ஒரு நாள் சொல்லுகிறார்கள், உன் பாட்டி செத்து போயிட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க போன்னு சொல்லி. யாரோ தெரியல, என்னை கூப்பிட்டு போறாங்க. நான் வழிநடுக அழுதுகிட்டே போறேன். ஏன்னாக்கா எனக்கு நான் பிறந்த போது என்னை தூக்கினது பாட்டி, எனக்கு பால் ஊட்டி விட்டது பாட்டி, என்னை பாதுகாப்பாய் வளர்த்தது பாட்டி. அதனால அந்த பாட்டி மேல அவ்வளவு ஒரு உயிர். ஆனா எனக்கு ரொம்ப விவரம் தெரியல. விவரம் தெரிவதற்கு கொஞ்ச நாட்கள்லயே சோத்திரம் நிலைமை வேலைகளா மாறினது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்தி வருது, இந்த ஊர்ல பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு. வந்து பாக்குறேன், அங்க சோத்திரம் இந்து முறைமைப்படி அங்க சோத்திரம் கர்த்தர் நல்லவே நிறைய இலையெல்லாம் பறிச்சு அதுல மாலைகளை செய்து அவங்களுக்கு பெரிய மாலைய போட்டு
படுக்க வைத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய மரணங்களை பார்த்து கொண்டே வந்தேன். அதன் பின்பு எனக்கு பிறந்த 2வது பிள்ளை என் மனைவியின் வயிற்றிலேயே செத்து 3 நாளாக ரத்தம் வெளியேறி என் மனைவியின் உடம்பும் விஷமாக மாறி அந்த உடல் பூத உடலா மாறி கடைசியில் மனைவியும் மறிக்க போகிறாள், பிள்ளையும் மறித்தது என்று சொல்ல வைராக்கிய ஜபத்தினாலே அந்த செத்த பிள்ளை வெளியே வந்தது. மனைவி காப்பாற்றப்பட்டால் அந்த 2வது பிள்ளை செத்து போனது. அது மாத்திரமல்ல, அதற்கடுத்தது என் மனைவி என் கண்ணுக்கு முன்பாக மடியில இருக்கும் போதே அவர்கள் வேதனையோடு துக்கப்பட்டு மரித்து போனார்கள். நிறைய மரணங்கள். இப்போ யோசித்து பாருங்க, இத்தனை மரணங்களை சந்தித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த எல்லா மரணங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் இந்த சிறியவனும் எளியவனுமாக என்னை தேவன் ஒரு ஊழியத்திலே பதிந்து வைத்திருக்கிறார். அவருடைய நாம சங்கீர்த்தனத்துக்கென்று பதிந்து வைத்திருக்கிறபடினால் எல்லாருடைய மரணங்களை பார்க்க முடிந்தது. ஆனால் நானோ அந்த மரணங்களுக்கு பிழைக்க முடிந்தது, தப்ப முடிந்தது. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதம் கொடி போல பறக்கிற மாதம். அதிலே கர்த்தர் உங்களை பதிந்து வைக்க போகிறார். அந்த பறக்கிற கொடியிலே பதிந்திருக்கிற மகனாய் மகளாய் அதுல முதலாவது எப்படி பதிந்து வைத்திருப்பார்? பாவத்திலிருந்து மேற்கொண்ட ஒரு யூதாவாய் கர்த்தர் உங்களை பதிந்து வைத்திருப்பார். 2வதாக மரணம். இப்போ இந்த மரணத்தை குறித்து 2 கொரிந்தியர் 3:7 வாசிக்கும் போது இந்த மரணம் யாருக்கு வந்தது என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலர், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய மேய்ப்பன், அவ்வளோ பெரிய சுவிசேஷகன், அவ்வளோ பெரிய போதகன், அந்த ஊழியக்காரருக்கே மரணம் வந்தது. ஆனால் மரணம் வந்தது உண்மைதான். மோசே மரித்தாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. முதல் ஆண்டவரே மோசையை கொலை செய்ய பார்த்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப உடனே மோசையின் மனைவியாகிய சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்துக்கொண்டு வந்து மோசையின் நுனித்தோலை அறிந்து, இவை என் ரத்தத்தின் ரத்தம், என்னுடைய புருஷனுக்கு புருஷன், மாம்சத்துக்கு மாம்சம் என்று சொன்னதினாலே மரணத்திலும் தப்பினார். அடுத்தது ஜனங்கள் கல்லறிய பார்த்தார்கள், அப்பையும் மரணம் வந்தது, அந்த மரணத்திலும் தப்பினார். அடுத்தது மோசே மலையிடத்தில் பேசுவதற்கு பதில் அடித்து விட்டார். அப்ப ஆண்டவருக்கே கோபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் அடித்து புழுப்புழுத்து சாக வேண்டியவன் மோசே, அதிலிருந்து தப்பினார். அதற்கு மலைக்கு மேலே ஜெபிக்க போகிறார். ஒரே அக்கினி புகைக்காடு தீயா எரிகிறது. அதற்கு நடுவிலே மோசே இருந்தார். ஆனா அக்கினியோ புகைக்காடோ மோசே ஒன்று பண்ணவில்லை. மீண்டும் உயிரோடு வந்தார். அங்கிருந்து மரணத்துக்கு தப்பினார். கர்த்தர் நல்லவே. சொந்த சகோதரி மிரியாமும் சொந்த சகோதரன் ஆரோனும் மற்றவர்களும் விரோதமாய் எழும்பினார்கள். மோசையோ கொண்டுதான் பேசுவாரா? அவருக்கு தான் வெளிப்பாடு கிடைக்குமா? எங்களுக்கு இல்லையா என்று சொல்லி அவர்களாலேயே சொந்த உடன் பிறந்தவர்களாலேயே மோசைக்கு மரணம் வந்தது. அதிலிருந்து மோசை தப்பினார். இப்படி எல்லா மரணங்களுக்கும் தப்பி 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 மீண்டு 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 கடந்து வந்து அதன் பின்பு அவர் வயது முதிர்ந்து தேவனுடைய குறிக்கப்பட்ட காலம் வரும்போது தேவனால் சொல்லப்பட்டபடி அவர் மரித்து அதன் பின்புதான் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆக மொத்தம் மோசையின் ஜீவியம் எதிலே பதிர்ந்திருந்ததே? நான் மரணத்தை ஜெயித்தவன் என்கிறதான அந்த பதிப்பிலே மோசே நிலை கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி வந்துட்டாக்கா ஐயோ செத்து போவோம் போல பயமா இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டாக்கா ஐயோ செத்து போயிருவோம் போல பயமா இருக்குது. இல்ல வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா இந்த சண்டை சாவலத்தான் போய் முடிய போகுதுன்னு முறுமுறு போகுது. ஆனா மோசைய பாருங்க, எத்தனை மரணத்தை ஜெயித்தார்.
ஜெயித்து இதோ கர்த்தருடைய ஊழியத்திலே நான் பதிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஜீவியத்தை சாட்சியாய் நிறுத்தினாரே, அந்த மரணத்தை ஜெயிக்கிற தன்மையை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்க வீட்டிலே கொடுக்க. அது தற்கொலையின் மரணமாய் இருக்கலாம், கசப்பின் மரணமாய் இருக்கலாம், அல்லது வெறுப்பின் மரணமாய் இருக்கலாம், பாவத்தினால் வந்த மரண தண்டனையாக இருக்கலாம், தேவன் அடித்ததினால் வருகிற மரணமாய் இருக்கலாம், அல்லது நீங்களாகவே தேடிக்கொண்ட மரண ஆயுதமாய் இருக்கலாம். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரால் பதிக்கப்பட்டு விட்டால் தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் உங்களால் மறிக்கவே முடியாது. உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒருவராலும் முடியாது. தேவனுடைய கரம் உங்களுக்கு உங்களை ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நிற்க வைக்கும். தேவன் உங்களை பதித்து வைத்திருக்கிறார். பாவத்தை மேற்கொண்டவர்கள் என்கிற விஷயத்திலே உங்களை பதித்து வைத்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர்கள் என்கிற விஷயத்திலே கர்த்தர் உங்களை பதித்து வைத்திருக்கிறார். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் என்ன? அவர் உன்னை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் சொல்றேன், வரையப்பட்ட படம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஏசாயா செங்கலிலே படம் வரைந்தார், ஓசியா கல்லிலே படம் வரைந்தார், எரேமியா மற்ற மண்ணிலே படம் வரைந்தார், இயேசு நுனி விரலினாலே தரையிலே படம் வரைந்தார். ஆனா இது எல்லாமே ஒரு நாள் அழிந்தது. ஆனால் படம் ஒரு நாள் அழியலாம், ஆனால் கர்த்தர் நல்லவே. தேவனிடத்தில் பதியப்பட்டதோ அது ஒரு நாளும் அழியாது. சாலமோன் கட்டின ஆலயத்தின் மதில் சுவர்களை நீங்கள் பார்த்தால் வெளிப்பிரகார சுவர்களையும் உட்பிரகாரத்தின் சுவர்களையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் சுவர்களையும் பார்த்தா அங்க நிறைய படங்கள் வரையப்பட்டிருந்தது. கேருபீன்கள் வரையப்பட்டிருந்தது, ஷேராபீன்கள் வரையப்பட்டிருந்தது, தூதர்கள் வரையப்பட்டிருந்தார்கள், மாதளம் செடிகள் கொடிகள் வரையப்பட்டிருந்தது, விதவிதமான திராட்சைகள்லாம் வரையப்பட்டிருந்தது, எல்லாம் வரையப்பட்டிருந்தது. ஆனா ஒரு நாள் அது அனைத்தும் அழிந்து போனது, மறைந்து போனது. ஆனா நல்லா கவனிக்கணும், தேவனுடைய கரத்திலே நாம் பதியப்படுவோம் என்று சொன்னால் நாம் மறைந்து போகிறவர்களும் அழிந்து போகிறவர்களாய் அல்ல, அது காலத்துக்கும் எழுது சூத்திரம் அதை நிலைத்திருக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, உளி வெட்டாக அதில் பதிந்திருக்கிறார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பேரை அழிக்கணும்னு சில திரியிறாங்க. உங்கள் சோத்திரம் உங்கள் நற்கிரியைகளை மறக்க பண்ணணும்னு சொல்லி திரியிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் உளி வெட்டாக பதிந்து வைத்திருக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 19 வசனம். அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அவைகள் என்றைக்கும் தோத்திரம் நிலைக்க கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். நான் சொல்றேங்க, நீங்க செய்த நன்மைகளை எல்லாரும் மறந்து போயிருக்கலாம். நீங்க கொடுத்த உதவி ஒத்தாசைகளை நிறைய பேர் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்க செய்த ஒவ்வொரு தானம், தர்மம், உதவி, ஒத்தாசை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கருங்கல்லிலே ஒளிவெட்டாக பதிந்து வைத்திருக்கிறார். ஒளிவெட்டுனாக்கா அந்த இரும்பு ஆயுதம் கொண்டு கல்லில எழுதப்பட்ட எழுத்து. அது மணல் வீசினாலும் அழியாது, புயல் வீசினாலும் அழியாது, அல்லது குத்தூசி அடித்தாலும் அழியாது. அதன் மேல தண்ணியை ஊத்திட்டாக்கா அந்த எழுத்து தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். நாம் என்ன நன்மை செய்யும், இந்த பாலான மனிதர்கள், நன்றி கெட்ட இந்த உலகம்
மறந்து போகும். ஆனா நீங்க தேவனுக்காக செய்த, கர்த்தருக்காக ஏறெடுத்த ஒவ்வொரு நன்மைக்கும் தேவன் மறந்து போகாமல் உங்களை அவர் அந்த கொடியிலே பதிந்திருக்கிற கிரீடத்தை போல உங்களை அழகாய் ஒளிவட்டாய் பதிவார். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்களே சோதிச்சு பாருங்க. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாய் கரங்கொடுக்கும் ஊழியம் ஆரம்பிச்சு 2 வருடத்தை கடந்து ஒரு 3 வருஷம் ஆகும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என்று 3 மாநிலத்திலும், தமிழ்நாட்டின் 26க்கு அதிகமான மாவட்டத்திலும் போய் பல லட்சக்கணக்கான பணங்களை நம்ம செலவழிச்சிருக்கோம். குறைஞ்சது ஒரு 30 மாவட்டம், 3 மாநிலம் 30ன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு மாவட்டத்துக்கு 50,000 வச்சுக்கோங்க. அப்படி குறைந்தபட்ச கணக்கு போட்டாலே 15 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா நம்ம கரங்கொடுக்க ஊழி செலவழிச்சிருக்கோம். ஆனா இப்போ ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்துல போய் ஒரு சபை மூலமா கரங்கொடுக்க ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்தோம்ல, அங்க போயிட்டு நான் யாருன்னு தெரியுதான்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தோமே, நாங்க உதவி செய்தோமே, என்னென்ன உதவி செய்த உங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியல பாஸ்டர், மறந்துட்டோம். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள், இதுதான் இந்த காலம். ஆனா இதையும் கடந்து ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னை ரட்சித்த தேவன். அவர் நாம் செய்த நீதி, நியாயங்கள், தானங்கள், தர்மங்கள், உதவிகள், ஒத்தாசைகள், வடித்த கண்ணீர், ஏறெடுத்த ஜெபம், இது எல்லாவற்றையும் அவர் நல்ல ஒளி வெட்டினாலே வெட்டி கருங்கல்லிலே பதிந்து வைத்திருக்கிறார். கருங்கல்லிலே பதிந்து வைத்திருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அதை குறித்து பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்திரம், 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 உங்களுடைய நற்கிரியைகளை அவர் கருங்கல்லில் பதிந்து வைத்திருக்கிறபடினால் நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். உங்கள் வீட்டாரை மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுவீர்கள். மார்த்தாள் சாகல, மரியாள் சாகல, லாசரு தான் செத்தான். ஆனா செத்தது லாசரு, அழுதது மார்த்தாள், மரியாள். அந்த 2 பேருடைய ஜெபம் செத்த சகோதரனாகிய லாசருவை உயிரோடு கொண்டு வந்து விட்டது. தாய் சாகல, மகன்தான் செத்தான் நாயினூர்ல. இப்ப தாயுடைய அழுகை, அவளுடைய அழுகை இயேசுவின் கண்களில் தரிசனம், கிருபை கிடைக்க வைத்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி, மரித்த வாலிபன் திரும்ப வீட்டிலே தாயோடு சேர்க்கப்பட்ட அந்த மரித்த வாலிபனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்னா, இந்த மாதத்துல ஏன் உங்க பிள்ளைகளுக்கு, உங்க புருஷனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காது? பாவத்துல செத்து போயிருக்காங்களா? அக்கிரமத்துல மறிச்சு போயிருக்கிறாங்களா? உலகத்தின் பிடியில சிக்கி போயிருக்கிறாங்களா? மரணத்துக்கு எதுவான ஒரு ஊழியம் என்கிற வாழ்க்கை வாழுகிறார்களா? அந்த மோசே எத்தனையோ மரணங்களை ஜெயித்தாரே, உங்க குடும்பத்திலையும் எல்லாரையும் மரணத்திலிருந்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். இதுதான் பதிந்திருக்கிறார். அவர் உங்களை வரைந்து வைக்கவில்லை, உங்களை பதிந்து வைத்திருக்கிறார். ஒளிவெட்டாக, முதலாவதாக பாவத்தில் பதிந்திருந்த உங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து யுத்தத்திலே முன் செல்லுகிற போர் வீரனாய், வீராங்கனையாய் உங்களை பதிந்திருக்கிறார். 2வதாக மரண கட்டினாலும் மரணத்தின் உபாதைகளினாலும் கட்டப்பட்டிருக்கிற உங்களையும் உங்கள் வீட்டாரையும் மோசையை காப்பாற்றினதை போல உங்களை காப்பாற்றி இன்றைக்கு ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
முதலாவதாக பாவத்திலிருந்து பதிந்திருந்த அனுபவம், அதிலிருந்து மீட்பு. இரண்டாவதாக மரணத்திலே பதிந்திருந்த அனுபவம், அதிலிருந்து மீட்பு. மூன்றாவது, தேவன் நம்மை எங்கு பதிந்து வைத்திருக்கிறார். நம்மை பதிந்து வைத்திருக்கிற இடம் எது தெரியுமா? நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் நிதர்சனமான ஒண்ணு. தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் பிடிச்சான் புளியம் கொம்ப பிடிச்சான்னு சொல்லி. அதை போல ஆண்டவர் பதிஞ்சு வச்சாலும் வச்சாரு. நம்மளை எங்க கொண்டு போய் கடைசியா பதிஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா? அந்த ஆச்சரியமான வசனத்தை காட்டுறேன். அந்த ஆச்சரிய வசனத்தை நீங்களும் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, தேவன் உங்களையும் என்னையும் எங்கே பதிந்து வைத்திருக்கிறார்? பரலோகத்தின் மதில் சுவரில் 12 அஸ்திபார கல்லுகள் இருக்கிறது. அந்த 12 அஸ்திபார கல்லிலே உங்களை என்னை தேவன் எப்படி பதிந்திருக்கிறார்னா, இவர்கள் என்னுடைய அப்போஸ்தலர்கள், இவர்கள் என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இவர்கள் தங்கள் வஸ்திரத்தை இரத்தத்திலே தோய்த்தவர்கள், இவர்களுக்கு சீயோனிலே ஒரு இடம் உண்டு, இவர்கள் பரலோக வாசிகள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் பதிந்து வைத்திருக்கிற இடம் அந்த பரலோக ராஜ்யம். வேதத்துல நிறைய ராஜ்யங்கள் உண்டு. ரோம ராஜ்யம் உண்டு, யூதாவின் ராஜ்யம் உண்டு, ராஜாக்களின் ராஜ்யம் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு, அழிவுக்குரிய ராஜ்யம் உண்டு, பிசாசின் ராஜ்யம் உண்டு, மனிதர்களுடைய ராஜ்யம் உண்டு. இது பலதரப்பட்ட ராஜ்யங்களை குறித்து வேதத்தில் நிறைய பார்க்கலாம். ஆனால் இந்த எல்லா ராஜ்யங்களை விட உயரமும் உன்னதமான மேலான இடத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யம் எது என்று சொன்னால் அது பரலோக ராஜ்யம். அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் கழுவப்பட்ட, அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட, அவரால் தொடப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துலதான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? உங்களையும் என்னையும் அழகாய் பதிந்து வைத்ததற்கு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் நினைச்சிருந்தா அவங்களுடைய சோத்திரம் வளர்ப்பு தகப்பனுடைய பெயர் யோசேப், யோசேப்புடைய பெயரை அங்க பதிஞ்சிருக்கலாம். கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த ஸ்திரீயின் பெயர் மரியா, மரியாளுடைய பெயரை அங்கு பதிஞ்சிருக்கலாம். உடன் பிறந்த சகோதரனுடைய பெயர் யூதா, யூதாவுடைய பெயரை அங்கு பதிஞ்சிருக்கலாம். சோத்திரம் தன் மார்பிலே சாய்ந்தவனுடைய பெயர் சோத்திரம் கர்த்தர் நல்லவர் யோவான், அந்த யோவானுடைய பெயர் அங்கு பதிந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாருடைய பெயரை நான் பதிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லாமல், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சோத்திரம் அங்கு யாருடைய பெயரை பதிந்திருக்கிறார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அவரால் சோத்திரம் முன்குறிக்கப்பட்டதுமான உங்களுடைய என்னுடைய அந்த சோத்திரம் ராஜ்யத்திலே நம்முடைய நாமத்தை கர்த்தர் பதிந்து வைத்திருக்கிறார். அதுவும் சீசர்கள் என்று பதியவில்லை, அப்போஸ்தலர் என்று பதிந்திருக்கிறார். சரி, இப்படி இந்த நம்முடைய நாமம்
பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜீவியத்தில் என்ன காணப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில 4 காரியம் நன்றாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அந்த 4 காரியம் இருந்தா இந்த சகரியா 9:16 சொல்லப்பட்டபடி அவருடைய கொடியிலே பதிந்திருக்கிறவராய் நம்மை மாற்றி பாவத்தை மேற்கொள்ளவும் மரணத்தை அழிக்கவும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம நாமம் பதியப்படவும் முடியும். அப்ப இந்த 4 காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். இங்கு 4 காரியம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தா இந்த பரலோகத்துக்கு நாம் சுதந்திரிக்க முடியும். அங்கே நம்முடைய நாமம் பதிந்திருக்கதை பார்க்க முடியும். அந்த 4 காரியம் என்ன? அந்த அப்போஸ்தலர் 5:31-32 சொல்றது. நம்பர் 1 மனம் திரும்புதல். நம்பர் 2 பாவ மன்னிப்பு. நம்பர் 3 சாட்சியுள்ள ஜீவியம். நம்பர் 4 பரிசுத்த ஆவி. கர்த்தர் மனம் திரும்புதல். சோத்திரம் பாவ மன்னிப்பு. கர்த்தர் நல்லவர். சோத்திரம் சாட்சியின் ஜீவியம், பரிசுத்த ஆவி. இந்த 4ம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, சிலருக்கு என்ன உபதேசம், என்ன சக்தியோ, என்ன வெளிப்பாடு சொன்னாலும் அந்த மனம் திரும்புதல் என்பது வரவே வராது. இவங்க எல்லாரையும் திருப்புவாங்க. நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை செய்யி, நான் ஒண்ணு சொன்னேன் நீ வேற பண்ணிட்டு இருக்கிற, இதுக்கா ஒன்று சொன்னேன்னு சொல்லி மற்றவர்களை தன் பக்கம் திருப்புவாங்க. ஆனா இவர்கள் மனம் திரும்பவே மாட்டாங்க. பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொல்லி தாம் பிடிச்ச கொக்குக்கு ஒத்த காலு சொல்லி வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய நாமம் பரலோக ராஜ்யத்திலே பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் ரொம்ப 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 முக்கியம். 2வது பாவ மன்னிப்பு என்கிறதானே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருக்குதான் பாருங்க. அந்த பாவம் கழுவப்பட்டுச்சா? அந்தரங்க பாவம் கழுவப்பட்டிருக்கா? மறைவிடத்தின் பாவம் கழுவப்பட்டிருக்கா? விட முடியாத பாவங்கள் கழுவப்பட்டிருக்குதா? அது முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டிருக்குதா? ஈசோப்பினால் கழுவப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்களா சொல்லி அதை கவனிச்சு பாருங்க. அப்படி பாவம் கழுவப்பட்டு ஒரு ரட்சிப்பு உங்களுக்குள் வந்து விட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய நாமம் அப்போஸ்தலர்கள் பட்டியலிலே அழகாய் பதியப்படும். 3வதாக அந்த அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறபடி சாட்சி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பேசின வார்த்தைகளில் கடைசி வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதற்கு பின்பு இயேசு பேசவே இல்லை. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 9வது வசனம் சொல்லுது, இவைகளை சொன்ன பின்பு அவர் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப இந்த உலகத்துல இயேசு பேசின கடைசி வார்த்தை என்ன? நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நாம் பரலோக ராஜ்யத்துல நம்முடைய நாமம் பதியப்பட வேண்டும் என்று சொன்னா குடும்பத்துல ஒரு சாட்சி, ஜீவியத்துல ஒரு சாட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சாட்சி, நடக்கையில ஒரு சாட்சி, எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும். 4வது ரொம்ப 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 முக்கியம், மனம் திரும்புவதை விட, பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை விட, இந்த சாட்சி ஜீவியத்தை விட 4வது முக்கியம் அது என்னன்னா, அதுதான் பரிசுத்த ஆவியிலே நிரம்புதல். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆவிக்கு உள் ஆக்கப்பட்டு
ஜெபத்துக்கு வந்தா ஆவில நிரம்ப தெரியணும், அந்நிய பாஷை பேச தெரியணும், கண்கள்ல கண்ணீர் வரணும், நல்ல நவமான வார்த்தைகளை பேசணும், ஆவிக்கு உள்ளாகி தரிசனங்கள்ல காணும், எப்ப பார்த்தாலும் நல்ல பரிசுத்தாவிக்குள் இருக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் வாயில வருது, ஒரு அந்நிய பாஷை வரல. அப்படியே அந்நிய பாஷை வந்தாலும் மாமியார் காலத்து அந்நிய பாஷையோ நாத்தனார் காலத்து அந்நிய பாஷையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2023 பரிசுத்தாவி பெறும்போது பேசின அந்நிய பாஷை, 2013 அபிஷேகம் பெறும்போது பேசின அந்நிய பாஷை அதே தான் இன்னைக்கு இருக்குது. ஆவியினால் நிரப்பப்படுவது அப்படி அல்ல, அது அனுதினமும் புது கனிகளை கொடுக்கிறதை போல தினந்தோறு அந்நிய பாஷை, தினந்தோறு புது புது பாஷை, நல்ல ஆராதிப்பது, ஆவிக்குள்ளாக்கப்படுவது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் பின்னும் ஆவியிலான் நிறைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பேச வாயை திறந்து பரிசுத்த ஆவியினால் என்று சொன்னார். அந்த ஆவியில நிரம்புகிற அனுபவம் இருக்கணும். அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்தாவி இறங்கினார்கள். அந்த பரிசுத்தாவி இறங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அனுபவம் காணப்படணும். அப்போஸ்தலர் யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, மாம்சமான யாவர் மீது பரிசுத்தாவி இறங்கி வருவார் என்று. அந்த பரிசுத்தாவி இறங்கி வருகிறதா நம்முடைய ஜீவிய காணப்படணும். அப்படி பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய நாமங்கள் பரலோக ராஜ்யத்திலே அங்கு பதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் இன்றைக்குரிய பகிரங்க சத்தியம், வெளிப்படையான உபதேசம். அப்படியானால் இந்த சகரியா 9:16 அவருடைய தேசத்திலே மலைகளின் மேல் ஓசத்திரம் பறக்கிற கொடியிலே பதிக்கப்பட்ட கிரீடத்தை போல பதிந்திருப்பார்கள் சொல்லுகிறது. உங்களை தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி யுத்தத்திலே முன் சொல்லுகிறவர்களாய் பதிந்திருக்கள். உங்களை தேவன் மரணத்திலிருந்து தப்புவித்து ஜீவனுள்ள தேசத்திலே அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை பதிய வைக்கட்டும். உங்களுடைய நாமத்தை தேவன் பரலோக ராஜ்யத்திலே அஸ்திபார 12 கற்களிலே உங்களுடைய என்னுடைய நாமத்தை அவர் பதியட்டும். அதற்கு தேவையான மனம் திரும்புதலும், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பும், சாட்சியின் ஜீவியமும், பரிசுத்தாவின் நிறைவையும் கர்த்தர் கொடுப்பாராக. தேவன் நம்மை பதிய வைத்து அவர் சொந்தர வரைந்து வைக்கிறவர்களை பதிந்து வைத்து பாதுகாக்கிறவை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவன் இந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றி விட்டு மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை போட்டு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே, உம்முடைய இருதயத்திலே, உம்முடைய வஸ்திர தொங்கலிலே நான் பதியப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் துறை சுதந்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் சதுரமையா சதுரிக்கிறோம் 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 சதுரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகடகட பால 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 லகடகட பால 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 ஓரியா சகடகட கதுகட ககடகட கடகட பால 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 பால. ஆமாண்டவரே, பாவத்திலே பதிந்திருக்கிற எங்க ஜீவியம் பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் மாறுவதாக. மரணத்திலே பதிந்திருக்கிற எங்க ஜீவியம் உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவாய் மாறுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் ஆண்டவரே ஜீவியம் பரலோக ராஜ்யத்திலே பதிந்திருக்கிறதாய் மாறுவதாக. லீமா பாபா டாதா டாகா டாதா லாதா லாகா துரா லாகா டாது ராகா துரா பாலா பாலா தாலா லிகா துரா கா துரா பாலா துரா கா சிக்கா துரா லகர் தடா தடா நகத்தட மக்கள் துரபால மக்கள் தக்கத்தர பல பல லகதட மக்கள் துரபால பல 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 லீரபால மக்கள் துரபந்தியார்கள் மாறவங்க கந்தகனதியா. ஆண்டவரே, எனக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே, எனக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கவனியுங்கள், கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லும்படி எனக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். இன்றைக்கு இந்த இரவுக்கிற ஜெபத்திலே
இந்த அருமையான எக்கால சத்தத்தின் தேவ செய்தியை கவனமாய் கேட்ட குறிப்பிட்ட 1-2 பேராகி சிலருக்கு கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இதோ உங்களுக்கு முன்பாய் அந்த கர்த்தருடைய புடமிட்டப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆகானின் சத்தத்தை கேளாதிருங்கள். ஆகானின் ஒளிந்து கொள்ளுதலை தேடாதிருங்கள். சன்மல்லா தொபியாவின் மூர்க்கத்தின் இறைச்சலுக்கு பயப்படாதிருங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இதோ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சிலரை நிரப்புகிறார். உங்கள் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வில்லில் வைத்து உங்களுக்கு எதிராய் அனுப்பப்பட்ட அம்பு இதோ தேவனால் திசை மாறி வேறு இடத்தில் போய் பாய்கிறது. அதனால் சத்துருக்களும் மாறிக்கொள்ள போகிறார்கள். நீங்களும் தப்பி பிழைக்கப் போகிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், வில்லில் வைத்து ஓங்கி விடப்பட்ட அம்பு, உங்களுக்கு எதிராய் விடப்பட்ட அம்பு, அது தேவனால் திசை திருப்பப்பட்டு அது சத்துருக்களிடத்தில் போய் பாய்கிறது. அதனால் சத்துருக்களுக்கும் யுத்தம் நேரிடும். நீங்களும் அந்த இடத்துல தப்புவீர்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை. என் வேதத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்திருக்கிறீர்கள். என் வேதத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்திருக்கிறீர்கள். அதை நான் பார்த்திருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் வருகிற அம்பு அது எனக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் எதிராய் வருகிற அம்பு. அது திசை திரும்பி போகும். அது உங்களை காயப்படுத்துவதில்லை. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, அபிஷேகத்துக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி பிதாவே. பதிந்திருக்கிறவர்களாய் மாற்றுவதற்காக நன்றி. நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே, இந்த 4வது மாதத்தின் முதல் தேதியில காலையிலும் சரி, இப்போது இரவிலும் சரி, உடைய திவ்ய அபிஷேகத்தை அனுப்பியிருக்க நாங்கள் கேட்டிராத ஆழமான சத்தியத்தையும் வேதத்தின் மகத்துவத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க. நாங்கள் ஞானவான்களும் அல்ல, வேதாகம பண்டிதர்களும் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு
நீருடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு யுத்தத்தை முன் செல்லுகிற வீரர்களாய் மாற்றி இருக்கிற நீருடைய ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்டு அநேகர் உயிர்ப்பிக்கிற ஊழியத்திலே நிலைநிறுத்திருக்கு. நீர் எங்களை மீட்டு பரலோக ராஜ்யத்திலே உம்முடைய ஆண்டவரே அஸ்திபார கல்லிலே எங்கள் நாமத்தை பதித்திருக்கிறேன். அதற்காக நன்றி. எல்லாவற்றை விட கர்த்தர் கொடுத்த ஏசாயா 51:7 வசனம் அப்படியே நடப்பதாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.